வணக்கம். கலைஞரின் குறளோவியம். குறள் எண் 1102. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். இளம் தளிர்களின் அறிவு பசி போக்கும் அரும்பணியை மேற்கொண்டிருந்த ஆசிரியர்தான் அன்பானந்தன். மாலை நேரம் கல்வி சாலை முடிந்து 2 தொலைவில் உள்ள தன் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். திடீரென கனமழை பிடித்து கொண்டது. இடிமின்னல். இளவயது படைத்தவன் என்பதால் இயற்கையின் சீற்றம் கண்டு அன்பானந்தன் அஞ்சிடவில்லை. மழையில் நனைந்து கொண்டே வீடு போய் சேர்ந்தான். அவன் அவ்வளவு அவசரமாக அந்த மழையிலும் வீடு போய் சேர துடித்ததற்கு காரணம் ஒன்று இருந்தது. பக்கத்து வீட்டு அழகரசி அன்றைக்கு ஊரிலிருந்து திரும்பியிருப்பாள். அவளை காண வேண்டும். இருவரும் மனம் முடித்து கொள்ளாத காதல் புறாக்கள். அழகரசி தன் அத்தையின் உடல்நலம் விசாரித்து வரச் சென்றவள். அத்தையின் உடல் நலிவு விரைவில் தீராத காரணத்தால் இன்னும் 4-5 நாட்கள் கழித்தே திரும்பி வருவாள் என்ற செய்தி அன்பானந்தனுக்கு கிடைத்தது. ஏமாற்றம். மழையில் நடந்தபடி வந்ததுதான் மிச்சம். மழையை எதிர்த்ததன் விளைவு அன்றிரவு அவரை கடும் காய்ச்சல் தாக்கியது. பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. வீட்டிலே படுத்து விட்டான். மருத்துவர் சித்த வைத்திய சூரணங்களையும் மூலிகைகளையும் கொடுத்தார். காய்ச்சல் குணமாயிற்று. எழுந்து நடமாட முடிந்தது என்றாலும் மிக களைப்புட்டு இருந்தான். 4 நாட்கள் பறந்தோடின. உடலுக்கு வந்த நோய் போய்விட்டதென்றாலும் உள்ளத்தில் கனல் விட்ட காதல் நோய் தீர்ந்தபாடில்லை. அழகரசி எண்ணியவாறு பல்துளைக்கு கொண்டே குளக்கரைக்கு சென்றான். அங்கே அவன் எதிர்பாராத நிலையில் அழகரசி குளித்து கொண்டிருந்தாள். இருவர் கண்களும் ஒன்றை ஒன்று போட்டு கொண்டு விழுங்கின. எப்போது வந்தாய் இன்பமே என்று காதல் பொங்கிட கேட்டான். காலை அந்த சிற்பழகியோ, விடியற்காலை தான் வந்தேன். அது இருக்கட்டும், உங்களுக்கு உடல் நலமில்லை, காய்ச்சல் என்று கேள்விப்பட்டேனே என கொஞ்சினாள். உண்மைதான். மழையில் நனைந்து காய்ச்சலை வரவழைத்து கொண்டேன். மருத்துவர் நல்ல மருந்து கொடுத்தார். நோய் பறந்து விட்டது என்றவாறு அவள் அருகே வந்தானான். அழகரசி தங்களை யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள். நீரில் மதக்கும் தாமரை மலர் போன்ற அவள் முகத்தை அவள் பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவளை வியப்போடு கேட்டான். அழகரசி, என் உடலுக்கு வந்த காய்ச்சல் நோயை தீர்க்க வேறு பொருள்களே மருந்தாக இருந்தன. ஆனால் நீ என் உள்ளத்தில் ஏற்படுத்திய காதல் நோய்க்கு நீயே அல்லவா மருந்தாக இருக்கின்றாய். இந்த வேடிக்கையை கவனித்தாயா என்று புன்னகை முன்னிட கேட்டான். அத்தான், இது பற்றி திருக்குறளில் ஏதாவது இருக்குமே? நிச்சயமாக இருக்கிறது. நான் காய்ச்சலால் வருந்திய போது அந்த குரலைத்தான் படித்து சுவைத்தேன். என்ன குரலைத்தான் அது? அவன் சொன்ன குரல் இதுதான். பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்து. அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 2. நன்றி, வணக்கம்.